வணக்கம். ஜெட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அரசியல் களம் சில நேரங்களை சூடு பிடிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு வாய்ப்பேச்சுகள், தகராறுகள், வன்முறைகள், மற்றபடி தீயரிப்பு, அப்புறம் அப்படியே போயிடணும். சில விஷயங்கள்லாம் பார்க்கின்ற சமயத்தில் தமிழ்நாடே எடுத்துங்களா, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, மற்றபடி திமுக, பாமக, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், காங்கிரஸ், ரொம்ப வாய் தகராறுகள், மற்றபடி ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குவாங்க. ஆமாம், வாடா போடான்னு கூட பேசிக்குவாங்க. மற்றபடி ரொம்ப அதிகமாக போகக்கூடிய சமயம் சட்ட சிக்கல் வரக்கூடிய சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, மற்றபடி கோர்ட்டில் கேஸ் போடுறது, இந்த மாதிரி ஒரு ஜனநாயக போக்கு. மற்றபடி ஏதோ சில நேரங்களில் ஒரு தள்ளுமுள்ளு நடக்கிறதுங்கிறது இந்திய அளவுக்கு ஒரு சகஜம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக தமிழகம் எல்லாம் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அமைதி பூங்காவாக இருந்த ஒரு சூழல். அப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தை தேர்தலுக்கு பின்னாலையும் ஒரு வார்த்தை ஜாலங்கள் இருக்கும், வார்த்தை போர் இருக்கும். ஆமாம், அது கூட இல்லைன்னா அப்புறம் அரசியல் இல்லை. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னங்கிற பார்த்துட்டு போயிட வேண்டாம். ஆனால் ஆந்திராவில் மிக கொடூரமான பல சம்பவங்கள். தெலுங்கு தேசம் என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த காங்கிரஸனுடைய அந்த தொண்டர்கள் பிரதிநிதிகள்லாம் அப்பா அப்பா சொல்லி மாளாது. அதாவது ஒரு 45-50 நாள் கூட இல்லைங்க. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தல் பிளஸ் சட்டமன்றத்தை ரெண்டுமே சேர்ந்து நடந்தது. ரெண்டுலையுமே ஒன்றுல சட்டமன்றம் சம்பந்தப்பட்ட வகையில தனிப்பட்ட அதிக பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை இருக்கிறனால தனிப்பட்ட முறையில் அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, பாஜகவோட கூட்டணி இல்லாமல். மற்றபடி மத்தியில சந்திரபாபு நாயுடு கூட்டணி இல்லைன்னா மோடி ஓகையா, அந்த அளவுக்கு இப்ப நிலைமை இருக்கு. ஒருவேளை அதன் அடிப்படையில இந்த அளவுக்கு வன்முறை நடக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. இருக்க வேண்டியதான். அவரும் ஆல்ரெடி 4 தடவை முதலமைச்சரா இருந்தவர். அதுக்கு பின்னால மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. ஆமா, அப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வர்றார். அவங்க அப்பா ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தவர். 2009 செப்டம்பர் 2ஆம் தேதி ராஜசேகர் ரெட்டி இறந்துடுறாரு. அதன் அடிப்படையில் அனுதாபின் ஓட்டு வெளிப்பாடு, மற்றபடி அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை, மக்கள் ஓட்டு போட்டு 5 வருஷம் ஓடக்கூடிய சமயத்தில் அந்த ஆட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆமா, ஜெகன்மோகன் ரெட்டியும் சாதாரணமா சொல்ல முடியும், ஏகப்பட்ட குளறுபடிகள். அதாவது 500 கோடிக்கு ஒரு பங்களா கட்டிக்காரனா பாருங்களேன். அந்த பங்களாவெல்லாம் பத்திரிகையில கிழிஞ்சுது. அவன் ஒரு வாஷ் பேஷன் 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். ஒரு டாய்லெட், சாதாரண ஒரு 1க்கு 2க்கு போற டாய்லெட் 25 லட்சமா என்னமா. எல்லாமே வெளிநாட்டு இறக்குமதிங்கிற கான்செப்ட்ல 500 கோடிக்கு சொகுசு பங்களா கட்டி இன்னைக்கு அது பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல அரசு நிலத்துல கட்சி அலுவலகத்தை கட்டி அதுவும் பிரச்சனையாகி அது இடிக்கப்பட்டது. 2-3 வாரத்துக்கு முன்னால இடிக்கப்பட்டது. அதே நேரத்துல பிசி நல விடுதிகளில் உணவு கட்டணத்தை 6 மாதங்களை செலுத்தாமே விட்டுட்டார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி இருந்தப்ப. அவங்க ஆட்சியில இப்பதான் ஒரு 2 மாசம் கூட இல்லை. ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்கதான் ஆட்சி. இப்ப சந்திரபாபு நாயுடு போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் புலிபந்துலாவில் ஜெகனண்ணா வீட்டு திட்டத்துல ஏகப்பட்ட முறைகள் இருப்பதாக மிகப்பெரிய ஒரு தகவல். அது ஆட்சியில் இருக்கிறப்பே இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்புறம் அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு கண்ணீர் சிந்த வச்சாங்க. சட்டமன்றத்திலே கண்ணீர் சிந்த வைத்து, அழுக வைத்து, கேலி கிண்டல் செய்தாங்க. ஆமா, இந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு வகையில துன்புறுத்தினார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அதற்காக ஒரு பழிக்கு பழி வாங்க வேண்டுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்புறம் சட்டம் எதுக்கு இருக்கு, நீதிமன்றம் எதுக்கு இருக்கு, போலீஸ் எதுக்கு இருக்கு? அவர்களுக்கு தான் அறிவில்லை அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு அறிவில்லை, அப்புறம் சந்திரபாபு நாயுடுக்கு அறிவில்லை அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. அதே நேரத்துல அதுக்கு பின்னால் அவர் சொன்னார்,
அந்த சட்டமன்றத்திலே சொன்னார், நான் வந்து இனிமேல் சட்டமன்றத்தில் நுழைய மாட்டேன், உள்ள நுழைஞ்சேன்னா முதலமைச்சராகத்தான் நான் வருவேன் அப்படின்னு சத்தியமேற்று சபதமேற்று வெளியே போயிட்டாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு முதலமைச்சராகவே இன்னைக்கு வந்திருக்காரு. வந்து என்ன 45 நாள் 50 நாள் கூட இல்லை, அதுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள், அதாவது வந்து சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்ட ஒரு நிலைகள். 45 நாள் தான் 36 படுகொலைகள் நடந்ததாக இன்னைக்கு தகவல் போயிட்டு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக, ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தொண்டர்களுக்கு எதிராக 45 நாட்கள் 36 படுகொலைகள், 300க்கும் மேற்பட்ட அட்டம்ப்ட் மர்டர் படுகொலை மிரட்டல்கள், அதே நேரத்தில் 560 இல்லங்களை வந்து தனியார் சொத்துக்கள் வந்து சேதமாக்கப்பட்ட ஒரு நிலையில வந்து இன்னைக்கு ஆந்திரா இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் 490 அரசு சொத்துக்கள் சேதமாக்கப்பட்ட வகையில், மற்றபடி 1000க்கும் மேற்பட்ட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிரமுகருடைய வீடுகள் வந்து தாக்கப்பட்டு இன்னைக்கு சேதமான ஒரு விஷயம். இதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு ஒரு 2 நாள்ல வந்து நேரடியா டெல்லிக்கே போய் தர்ணா போராட்டம் செய்ய போயிடுன்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருக்கிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் வந்து குடியரசு ஆட்சியை தான் வந்து கொண்டு வரணும், அந்த அளவுக்கு மிக கேவலமாக கொடூரமாக நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து வரக்கூடிய 24ஆம் தேதி நான் டெல்லியில் நாங்கள் தர்ணா போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு 50 நாள் கூட கிடையாது, அதுக்குள்ள குடியரசு ஆட்சி கவர்னர் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான ஒரு செயல்கள் வந்து உண்மையிலே அது பலவிதமா பார்க்கக்கூடிய ஒரு முந்தாண்டு 2 நாளைக்கு முன்னாடிங்க ஒரு பட்ட ராத்திரி நேரத்துல மிக கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு கொலை. ஆமா, அதாவது வந்து ஒரு நபர், இஸ்லாமிய நபர், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய இஸ்லாமிய நபர், அவர் பேர் வந்து ரஷீது. டாஸ்மாக் கடையில வந்து ஒரு கேஷியரா இருப்பார் போல இருக்கு. அவர் வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறார். உடனே வந்து ஆப்போசிட்டா தெலுங்கு தேச கட்சியினுடைய நிர்வாகி ஷேக் ஜிலானி அப்படிங்கிற வந்து உடனே டக்குன்னு கத்தி எடுக்கிறாரு, வெட்டுறாரு, அப்படி கீழே சாயிரா. அதற்கு மீறி வந்து ரஷீதுங்கிற எடுத்து போராட முடியல, உடனே கையவே துண்டாக்கிறாரு அந்த ஜிலானி அப்படிங்கிறவர், தெலுங்கு தேச கட்சியினுடைய நிர்வாகி பிரமுகர். அப்புறம் பார்க்குறா, என்ன நினைக்கிறான்னு தெரியல, வெட்டதோட ஓடணும்னு நினைக்கிறாரா எனக்கு. உடனே என்ன பண்ணா டக்குன்னு ஃபுல்லாக வெட்டி ஆளவே ஸ்பாட்லே படுகொலை பண்ணிடுறாரு. இன்னைக்கு வந்து அவங்க கைது செஞ்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து மிக கேவலமான கொடூரமான ஒரு கொலை, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மாதிரி ஏகப்பட்டது. தேர்தலுக்கு முன்னாலேயே அதே மாதிரி தான், தேர்தல் அந்த ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சமயத்தில் கூட தீ வைப்புகள், மற்றபடி ஏகப்பட்ட சேதங்கள், சூறையாடல், மற்றபடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் வெளிப்பாடு, தெலுங்கு தேச கட்சி சம்பந்தப்பட்டவங்களும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸார் வந்து மிக கொடூரமாக தாக்குதல். அதாவது இதெல்லாம் விட மிக கேவலம் வந்து தேர்தல் அறிவிச்ச அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு கவுன்சிலரை வந்து நிக்க வச்சு இந்த சினிமாவோட கத்தியில குத்துவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குத்துறான். தெலுங்கு தேசத்தை சேர்ந்த ஒரு கட்சி நிர்வாகி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய கவுன்சிலர், அப்படி அப்பட்டமா அந்த வீடியோ போகுது. அதை விட கொடூரமானது இது நேற்று நடந்த சம்பவம். ஆமா, உண்மையில இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயத்துல என்ன இருக்குது? இல்ல அரசியல் என்பது என்ன, இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் அடிப்பாங்க, பரவாயில்லையா? இல்ல சந்திரபாபு நாயுடை பார்த்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து தோத்துருக்கலாம், ஆமா தோத்துருக்கலாம். இதை பார்த்து கொண்டு அதே மக்கள் வந்து நாளைக்கு திருப்பி சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக அடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கு. அரசியல் ஒரு சாக்கடை, அதுல மக்கள் தான் வந்து நிர்வாகிகள், மறந்துடாங்க. எந்த இடத்துல எந்த புழுவை வைக்கணும், எந்த இடத்துல எந்த ஆளை வைக்கணும் அப்படிங்கிற மக்கள் தான் நிர்மாணிப்பாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய மிக கேவலமான ஒரு ஆட்சியை பார்த்த மக்கள் தான் சந்திரபாபு நாயுடுக்கு ஆட்சியை இன்னைக்கு கையில கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிறது இல்லையா? தேர்தல் அறிவிச்சிருக்க அப்பவே மிக பயங்கரமான ஒரு விஷயம். ஆட்சியில் இருக்கிறப்பயே 2 பேருக்கு சண்டை, தெலுங்கு தேச பிரமுகர்களுக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும். உண்மையில ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயம். தேர்தலுக்கு பின்னால ஆட்சி அமைக்க அந்த
அந்த ரேஞ்சிலே நீங்கும் தகராறுகள். இப்போ வந்து ஆட்சியில போயிட்டு இருக்காங்க. 45 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. 50 நாள் நெருங்கிட்டு இருக்கு. 36 படுகொலைகள். ஆமா, 400 சில்லற பேத்துக்கு மேல ஒரு அட்டம்ப்ட் கொலை மிரட்டல். மத்த 500 சில்லற அரசு நிலங்கள் வந்து சேதமாக்கப்பட்டது. கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டதுன்னா அப்புறம் எப்படி? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்ற மாதிரி கட்டாயமா வந்து கவர்னர் ஆட்சி தான் இறக்குமதி பண்ணணும். ஆமா, அந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் போராடுறாரு அப்படின்னு சொல்றாரு டெல்லியில. இருந்தாலும் அங்க யார் இருக்கிறா? இவருக்கு முட்டு கொடுக்குற மோடி ஆட்சி தானே இருக்குது. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அங்க வேறொரு ஆட்சியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப மோடி ஆட்சி போயிடுச்சுப்பா, வேறொரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இங்க இருக்கிறதே வந்து இவரு முட்டு கொடுக்குற மோடியோட ஆட்சி. அந்த தைரியம் தான் வந்து இங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் தன்னுடைய ஆட்சி கீழே தங்களுடைய தொண்டர்களை ஏவி விட்டு கொண்டிருக்கிறாரா, கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு நீங்க போயிட்டு இருக்கு. உண்மையில வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வயிறெறியக்கூடிய வீடியோ. இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டேன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த அந்த நிர்வாகி இஸ்லாமியன், தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த நிர்வாகி இஸ்லாமியன். என்னடா வந்து ஒரு இஸ்லாமியன்னு வெட்டலாமா? அந்த மத உணர்வு கூட இல்லாமல் அரசியல் அந்த அளவுக்கு சாயம் பூசப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழல் வந்து இது ஆந்திராவில் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 2 பேருமே இஸ்லாமியருங்க, வெட்டிக்கிறான். கட்சி மட்டும்தான் வேற. அப்ப இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதம்ங்கிற அந்த புனிதத்தன்மை எங்க போச்சு? 2 பேரும் ஏன்னா நம்மளும் இஸ்லாமியன் அவனும் இஸ்லாமிய, இது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரல. அப்ப அரசியல் அந்த காழ்ப்புணர்ச்சி எந்த அளவுக்கு ஊன்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். உண்மையிலே வந்து கவர்னர் ஆட்சி கட்டாயம் தேவை. இதை மோடிலாம் செய்ய மாட்டாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் வந்து மக்களுடைய ஒரு மனசுல வந்து கட்டாயமா பதிஞ்சிருச்சு. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சி நடந்து ஒரு 40-50 நாள் கூட இல்லை, அதுக்குள்ள இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் வருங்காலங்கள் 5 வருஷம் என்ன இருக்கு? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த சந்திரபாபு அழித்து விடுவாரா அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல, சுத்தமா அழிச்சிடுவாரா அப்படிங்கிற எண்ணம் வருது. உண்மையிலே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த தெலுங்கு தேசத்தின் ஒய்எஸ்ஆர் இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா மட்டும் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மோடி அரசு ஆமா ஒரு நடுநிலையோடு பார்க்கணும். என்னடா அது நமக்கு அவர் முட்டு கொடுத்துருக்கிறாரு, விலகிட்டார் நம்ம கீழே விழுந்துருவோமே அப்படின்னு பார்க்க கூடாது. பாஜக அரசு மத்தியில் ஆண்டு கொண்டிருப்பது நடுநிலையாக நீதியாக அவர்களை பார்க்க வேண்டும் என்பதை மக்கள் வந்து ஏகப்பட்ட முறையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மதம்களை தாண்டி அங்கு வன்முறை நடக்குது அப்படின்னா இதுல என்ன இருக்கு? இதுல ஏகதேசம் சில அன்னைக்கு கூட ஒரு துப்பாக்கி சூடு கிடந்து 144 தடை உத்தரவு போட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல மோடியிடம் வந்து இவர் புகார் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு 24வது தர்ணா போராட்டத்தின் விளைவாக ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நான் வந்து மோடிட்ட வந்து புகார் கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. புகார் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஆமா, ஆனா ஒண்ணு பண்ணணும் கட்டாயமா. அந்த ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன அப்படிங்கிறது கட்டாயமா மோடி செய்தாருன்னா உண்மையிலே பாஜக வந்து உண்மையான ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா, பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.